பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், ஆனா நீ என்ன தள்ளி விட்டுருக்க கூடாது. நான் உன்கிட்ட அவ்வளவு கிட்ட வந்து நெருங்குன. ஆனா இப்ப பாத்தியா, நான் இப்ப போலீஸ் கிட்ட போக வேண்டியதாயிடுச்சு. அப்பதான் நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு அந்த பிரக்யாவும் தெரிஞ்சுக்க முடியும். ஐ எம் சாரி ரிஷி. என்ன நீ ரிஜெக்ட் பண்ணதுக்காக நீ இனிமேல் வாழ்க்கை முழுக்க ஜெயில தான் இருக்கணும். சரி, இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவன் ரொம்ப நல்ல பையன். அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். ரேப் அட்டெம்ப்ட்னா என்னன்னு தெரியும்ல. அந்த பொண்ணே சொன்னா கூட இவனுக்கு ஜாமீன் கிடைக்காது. ஹை ப்ரொஃபைல் கேஸ். பொண்ணோட சித்தப்பா பெரிய அவரே வந்து எஃப்ஐஆர் எழுதியிருக்காரு. ரொம்ப கோமா வேற இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னுமா அவனை அரெஸ்ட் பண்ணலன்னு எங்களை போன் பண்ணி திட்டுறான். ப்ளீஸ் எங்களை தயவு செஞ்சு வேலையை செய்ய விடுங்க. இவனை கூட்டிட்டு போறோம். சரி, இங்க பாருங்க, யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். இங்க பாருங்க, நீங்க என்ன பேசணும்னாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. இப்ப எங்களை தடுக்காதீங்க, இல்லனா இது கூட இவனுக்கு எதிராக மாறிடும். சித்தி, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கல சித்தி. நான் எந்த தப்பு பண்ணல சித்தி. சித்தி, நான் எந்த தப்புமே பண்ணல சித்தி. உனக்கு எதுவும் ஆகாத ரிஷி. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அடியில இருங்க. இத பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க சித்தி. இல்ல நான் சொல்லல. நீ அழாத. நான் போலீஸ் ஸ்டேஷன் வரேன். நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. நீ பயப்படாத. நான் போலீஸ் ஸ்டேஷன் வரேன். நான் உங்ககிட்ட பேசுறேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் வரேன் ரிஷி. நான் வரேன். என்ன காப்பாத்துங்க சித்தி. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறேன். என்னோட பேக் காப்பாத்துங்க சித்தி. ஹலோ, சொல்லுங்க நீரஜ். அங்க சிச்சுவேஷன் என்ன? ஓகே, அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல? சரி, ஓகே, வாங்க. நீரஜ் கிட்ட பேசிட்டேன். அந்த வீட்டில் ஏதோ ஒரு லேடி இருந்தாங்களா, அவனோட ரிலேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அவனை தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். 10 நிமிஷத்துல வந்துருவான். டோன்ட் வரி. சார், நான் எதுவும் பண்ணல சார். வாயமடு. இவன் தான் அவனா? ரிஷி. உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கோன்னு தெரியுமா? சார், நான் எதுவும் பண்ணல சார். இரு சொல்றோம், எல்லாத்தையும் சொல்றோம். உள்ளத்துக்கு போடுங்க இவனை. சார், நான் எதுவும் பண்ணல சார். எல்லாத்துக்கும் அவ தான் காரணம் சார். அவ என்ன நெருங்கும் போது அவளை தடுத்த சார். சார், ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க சார். சார், எங்க பாட்டி வயசானவங்க சார். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அது அவங்களால தாங்கிக்க முடியாது சார். சார், நான் எதுவும் செய்யல, என்ன விட்டுடுங்க சார். இவனை கூட்டிட்டு போங்க, இல்ல என் கையாலேயே செத்து போயிடுவான். சார் ப்ளீஸ். அடி வாங்கி சாவ போறியா? போ. சார், என்ன ஜெயில போட்டுறாதீங்க. லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் சார். ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிருக்க, உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் கவலைப்படுற? உன்னை லாக்அப்ல இல்ல, திகார் ஜெயில போட போற பாரு. சார் ப்ளீஸ் சார். சார், என்ன விட்டுடுங்க சார். நீ கொஞ்சம் மெதுவா பேசு. பொண்ணோட சித்தப்பாவுக்கு கேட்டதுன்னு வையே. நான் அடிக்கிறத விடு. ஆனா அந்த ஆளு உன்னை முதல்ல அடிப்பான். அப்புறம் அந்த ஆளை என்னால தடுக்க கூட முடியாது. இப்படி கண்ணீர் சிந்தறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. இனிமே உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தா கூட சத்தியமா சொல்றேன், இவனை முதல்ல கொண்டு போங்க. சார் ப்ளீஸ் சார், நான் எதுவும் செய்யல சார். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். நான் ரிஷியோட அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த பையனோட சித்தி. நாங்க ஒரே வீட்ல தான் இருக்கோம். அதாவது அவன் பாட்டி என்னோட அம்மா மாதிரி. அப்புறம் எனக்கு ரிஷிய பத்தி நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்ல பையன் சார். தப்பெல்லாம் எதுவும் செய்யற பையன் கிடையாது. நீங்க தெரியாம அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அவன் ரொம்ப நல்ல பையன் சார். அவன் போய் கூட சொல்ல மாட்டான். இங்க பாருங்க மேடம், ஃபேமிலியோட ஃபீலிங்ஸ பத்தி எங்களால புரிஞ்சுக்க முடியும். எல்லாருமே தன்னோட பையனுக்கு ஒன்னும் தெரியாது, நல்லவன் தான் நினைப்பாங்க. இன்னசென்ட், போய் சொல்ல மாட்டான், அப்படிதான் இருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வெளியில எப்படி இருக்காங்க சொல்லுங்க? அது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும். அப்புறம் நாங்க தவறான ஆளுங்க யாரையும் பிடிக்க மாட்டோம். நீங்க தப்பா வேலை செய்றீங்கன்னு நான் சொல்ல வரல சார். நீங்க செய்யறது சரிதான். அதுக்காக நீங்க செய்யறது எல்லாமே கரெக்ட்னு சொல்லிட முடியாதே. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். நீங்க இந்த ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்க. இன்னசென்ட் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவன் ரொம்ப நல்லவன். அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு என்னால நிரூபிக்க முடியும். இங்க பாருங்க, நீங்க இங்க இப்படி நிரூபிக்கிறதுனால இங்க ஒன்னும் நிரூபணம் ஆகாது. இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க எல்லாமே சட்டப்படிதான் நடக்கும். ஒருவேளை சட்டம் தன்னோட வேலையை ஒழுங்கா செய்யல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல லாயரா பாருங்க. கோர்ட்ல ரிஷி நல்லவன்னு சொல்லட்டும், அவன் நிரபராதின்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாங்க விட்டுறோம். மத்தபடி எங்களால எதுவும் செய்ய முடியாது. சார், நான் எந்த தப்பு செய்யல சார். தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு மேல கை வைப்பேன். எந்த பொண்ணா இருந்தாலும் அவன் மேல கை வச்சிருவியா? சொல்லுடா சார். சொல்றீங்க சார், நான் எந்த தப்பு செய்யல சார். சார், சொல்றதை கேளுங்க. ஓ மை காட், அவரை பிடிங்க சார். நாங்க பாத்துக்கறோம் சார். கேளுங்க சார். சார், ஒரு நிமிஷம் விடுங்க. சொல்றீங்க ப்ளீஸ். இப்படி வாங்க. விடுங்க சார். போங்க சார், போங்க.
என்ன பண்றீங்க சார்? உங்களோட ப்ராப்ளம் தான் என்ன? நீங்க இந்த மாதிரி பண்றதுனால எங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பிரியங்காக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவளை பத்தி யோசிச்சீங்களா? அவளோட நிலைமைய பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? உங்களோட தங்கச்சியோ பொண்ணா இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா? அந்த பையன் பிரியங்காவை கட்டாயப்படுத்தி இருக்கான். சார், பையனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. மோசமானவன் நிலைமை மோசமா தான் இருக்கும். ரொம்ப அடிபட்டிருக்கா என்ன? அப்படிதான் நினைக்கிறேன் சார். ஆனா அவன் சாக மாட்டான். சரியா? இங்க பாருங்க சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது. பையன் மோசமானவன் தான். ஆனா நாம எல்லாத்தையுமே சட்டப்படி தான் சார் செய்ய முடியும். அதை மீறி நம்ம எதையும் செய்ய முடியாது. உங்களோட கோபம், வலி எல்லாமே எங்களுக்கு புரியுது. ஆனா நீங்க இப்படி பண்றதுக்கு எங்களால அனுமதிக்க முடியாது சார். அதுவும் என்னோட ஸ்டேஷன்ல நிச்சயமா முடியாது. எங்களுக்கும் பொண்ணு தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. ஆனா அதுக்காக உங்க பொண்ணு தங்கச்சிகளுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்காதீங்க. எங்களுக்கும் தான் கோபம் வருது. ஆனா சட்டத்தை எங்களால மீற முடியாது. அவனுக்கு சட்டம் தண்டனை கொடுக்கும். அதே மாதிரி சட்டத்துக்கு விரோதமா நீங்க நடக்கிறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நான் அவன் கூட உட்கார்ந்து பேசணும்னு கேக்கல சார். ஜஸ்ட் 2 நிமிஷம் அவனை பார்த்தா போதும்னு சொல்றேன். அப்பதான் அவனுக்கு தைரியமா இருக்கும். சட்டத்தை நம்புவோம், நாம நாளைக்கு வரைக்கும் காத்துட்டு இருப்போம்னு அவன்கிட்ட நான் சொல்லிட்டு போறேன். நீங்க தான் பார்க்க முடியாதுன்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோ. அது எப்படி சார் பார்க்க முடியாது? நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்கன்னு சொன்னீங்க, போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டேன். லாயர் அப்பாயிண்ட் பண்ண சொன்னீங்க, லாயர் கிட்டயும் பேசிட்டேன். இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்ய முடியாதா? நான் ரிஷியை மீட் பண்றதுக்கு நீங்க அலோ பண்ணியே ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் சார். சாரி, நான் கோவத்துல இருந்தேன். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. ஐ எம் சாரி அபவுட் தட். இன்ஸ்பெக்ஷனுக்கு இங்க கமிஷனர் வரப்போறாரு சார். அவர் முன்னாடியாவது கொஞ்சம் நல்லபடியா பிஹேவ் பண்ணுங்க. புரிஞ்சது இல்ல? சரிங்க சார். இருந்தாலும் நான் உங்களை இக்னோர் பண்றேன். அப்படி இருந்தாலும் நீங்க எனக்கு புரியல. திவாரி, ப்ரோ அங்க பாருங்க, பொண்ணுங்களா இங்க இருக்காங்க. அதுவும் இந்த டைம்ல டெரஸ்ல. அப்போ அவங்க இருக்கிறது யாரு? வாங்க போய் பார்க்கலாம். தேங்க் யூ என்ன எல்லாரும் உட்கார்ந்து பீர் அடிச்சிட்டு இருக்கீங்களா? அது எங்க பியர்? ஹவு சீப் பிரியா, எங்க கூட ஒரு பியர் ஷேர் பண்ண கூடாதா? எக்ஸாக்ட்லி. இது எங்க கேர்ள்ஸ் பார்ட்டி. we just have only 4 beer cans. என்ன ஒரு பிச்சைக்காரத்தனமான பார்ட்டியா இருக்கு. கம் ஆன் யார், பார்ட்டிக்கு 4 பேர் தான் கொண்டு வருவீங்களா? மத்தவங்கள வெறுப்பேத்துறதுக்காகவா? கெஸ்ட் வந்தா என்ன தருவீங்க? தனியா தருவீங்க? கெஸ்ட பத்தி எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க பார்ட்டில கொள்ளக்காரன் வந்துட்டான். எங்க பியரை கொள்ள அடிக்க. ஹேய் டிம்பி, உனக்கு கொஞ்சம் கூட. ரிலாக்ஸ். Don't fight. Okay, let's do one thing, okay? ஒரு கேம் விளையாடலாம். அந்த கேம்ல ஜெயிக்கிறவங்களுக்கு கேன் பியர் கிடைக்கும். So let's play the game. யாரு ஜெயிக்கறாங்க, யாருக்கு இந்த பியர்னு பாப்போம். I am very excited. And you? Let's do. Yeah. Yes. Are you excited? Yeah. I am very excited. இத கத்துக்க தான் காலேஜுக்கு போறியா? அம்மா புள்ளே எதுவும் சொல்றது இல்ல, அப்படியே விட்டுற வேண்டியது. நீ தெரியாம பார்ட்டி பண்ண வேண்டியது. நான் பேசுறேன், யாரும் பயப்படாதீங்க. பாட்டி பேசு, பேசாம போ. உன்னை அப்படியே பலார்னு அரைஞ்சிருவேன். உங்க மேல எனக்கு எந்த கோவம் இல்ல, இவன் மேலதான் கோவமே. இவன் என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டான். பாட்டி ஆரியன் குடிக்கிறா, ரியா குடிக்கிறா, எல்லாருமே குடிக்கிறாங்க. அவங்கள விடு. இது தெரிஞ்சா நம்ம ஊருக்காரங்க மூக்கே அறுத்துருவாங்க. உனக்கே நல்லா தெரியும் நாம எது செஞ்சாலும் நல்லா பெருசா செய்வோன்னு. சாப்பாடு கிராண்டா இருக்கணும், குடிக்க கிராண்டா இருக்கணும். அதனாலதான் நம்மளோட பெருமை உலகம் ஃபுல்லா ஃபேமஸா இருக்கு, தெரிஞ்சுக்கோ. ஆனா நீ இவ்ளோ சின்ன டப்பால பீர் குடிக்கிற.
பாட்டி நான் உங்க கூட பியரை ஷேர் பண்ணிப்பேன், ஆனா நான் உங்களை யாரு கூடயும் ஷேர் பண்ணிக்க விட மாட்டேன். அப்ப நானும் உன்னை யாருக்கும் ஷேர் பண்ண விட மாட்டேன். ஆமா, இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுல நாங்க ஒரு பாட்டில் கேம் விளையாடிட்டு இருக்கோம். அப்ப நானும் சேர்ந்து விளையாடுறேன். Of course, of இந்த course, நேரத்துல வாங்க. நான் என்ன நட்சத்திரத்தை பார்க்கவா வந்தேன்? அப்புறம் நான் எதுக்கு துணி காய போடவா டெரஸ்க்கு வந்தேன்? வந்துட்டா. ம். எந்த பதிலும் வேண்டாம், எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். ஐ எம் ஆன். ஓகே லெட்ஸ் கோ. மாம், அப்ப நீங்களுமா பாட்டி மாதிரி லிட்டில் லிட்டில்? அட இல்ல இல்ல இல்ல, எனக்கு இந்த பியர் அது இதுன்னு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆமா சொல்லிட்டேன், எனக்கு ஜஸ்ட் ஒரு கேம் விளையாடணும். ஜாலியா இருக்கும்ல. ஓகே, சோ என்னோட லைஃப்ல 2 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஐ ரியலி லவ் ரியா. ஐ மீன் அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட், என்னோட ஆபீஸ்ல ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் ரிஷி. எனக்கு அவன் மேல ஜெலஸ் இருக்கு. சோ இப்போ நீங்க தான் சொல்லணும் எது உண்மை எது பொய்ன்னு. நான் ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டேன்? யோசிச்சு சொல்லிருக்கணும் இல்லையா? நான் சொல்றேன். ஐ திங்க் நீ ரியாவை பார்த்து ஜெலஸ் ஆகுற. ஏன் இப்படி உளறான்? ஏன் பேரண்டி எதுக்கு ஒரு பொண்ணை பார்த்து பொறாமப்படணும், அதுவும் ரியாவை பார்த்து? அது என்னன்னா பாட்டி, இவங்க 2 பேரும் காலேஜ்ல எவ்வளவு பாப்புலர் தெரியுமா? காலேஜ்ல இருக்க எல்லாருக்கும் ரியாவை அதிகமா பிடிக்கும், இவனை கம்மியா பிடிக்கும். அந்த ஜெலஸ் தான். ஆனா ரிஷிக்கும் உன்னை பிடிக்கணும்னு நினைக்கிற. சரி விடு ரன்பீர், இவ உன்னோட உண்மையும் சொல்லிட்டா பொய்யையும் சொல்லிட்டா. நீ தோத்துட்ட மகனே. ஓகே, லெட்ஸ் ஸ்பின் இட். தேங்க் காட், நல்ல வேலையா தோத்துட்டேன். நான் மாட்டிக்கல. நான் ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்? நான் அதுவும் ரிஷியை பார்த்து பொறாமப்படுறேன். அவன் ஏன் என்னோட மைண்டை விட்டு போகவே மாட்டான்றான். ஓகே, now it's my turn. கம் ஆன் ரியா. Yeah. It's me. Come on ரியா. அதாவது என்னோட முதல் உண்மை பொய்யும் கூட. I want to become a super model. And ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நான் என்னோட அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றேன். இப்ப சொல்லுங்க, எது உண்மை எது பொய்யன்னு? நான் சொல்றேன், நீ மாடல் ஆகணும்னு ஆசைப்படுற. இது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் உண்மை. அப்புறம் ரெண்டாவது விஷயம், எந்த குழந்தை அப்பா அம்மாவை மிஸ் பண்ணாதே சொல்லு. சோ நீ பொய் சொல்லவே இல்லையே. ஆமாம்மா, அம்மா கரெக்டா தான் சொல்றாங்க. ஒரு உண்மை ஒரு பொய் சொல்லணும். நீ ரெண்டுமே உண்மையை சொல்லிட்ட, நீ பொய் சொல்லவே இல்லையே கண்ணா. ஆமா ரியா, கம் ஆன், ஒரே ஒரு பொய்ய சொல்லு. நோ கைஸ், நான் சூப்பர் மாடலா ஆகணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் என்னோட உண்மை. அப்புறம் நான் என்னோட அம்மாவை மிஸ் பண்ணவே இல்ல. அப்புறம் நான் அவங்கள மிஸ் பண்ணவும் விரும்பல. சோயா, அந்த விஷயம் பொய். பிரியாங்கா. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ரன்பீருக்கு யார பிடிக்கலையோ அவங்கள நான் விரும்புறேன். அண்ட் செகண்ட், அவனோட லைஃபை நான் டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாட் நான்சென்ஸ் பிரியங்கா, என்ன இது? ஆமாம்மா, ஏதாவது ரியல் டைப்பா சொல்லு. இதுல எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கும் தெரியணும். நீ ரெண்டுமே ஒரு மாதிரியா சொல்ற. ஆமா கண்ணா, இதுல இருந்து நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எங்களுக்கு எப்போதுமே தெரிய போறதே கிடையாது. சரி கண்ணா, இந்த பார்ட்டி எல்லாம் முடிச்சுக்கோங்க. இந்திரதேவன் நம்ம பார்ட்டியை ரைட் பண்ணிட்டான். இப்ப அந்த கடவுளே பார்ட்டி எல்லாம் போதும் போதும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. இல்லன்னா மழையை கொட்ட வச்சிருவேன்னு சொல்றாரு. எல்லாரும் போல வாங்க. உண்மையை சொன்னா மத்தவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, பொய் சொன்னா உடனே நம்பிடுறாங்க. இவங்க எல்லார்கிட்டயும் நான் என்ன பிளான் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஆனா யாரும் அதை நம்பல. நான் சித்தப்ஸ் கிட்ட பொய் சொன்னேன், ரிஷி எனக்கு எடுத்துட்டான்னு. ஆனா அவர் அதை நம்பிட்டாரு. உண்மையிலேயே இது கலியுகமா இல்ல நான் தான் ஓவரா திங்க் பண்றேனா? ப்ளீஸ் எனக்கு ரிஷியை கல்யாணம் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நெக்லஸ் உங்களுக்கு நிறைய கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நீ நீ உண்மையிலேயே பைத்தியம் தான் ஆயிட்ட.
நான் உனக்கு gift கொடுத்தேன், ஆனா அதை நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட. என்னோட கிஃப்டையும் என்னையும் இனிமே உனக்கு gift இல்ல, பெயின் தான் கிடைக்கும். அன்லிமிட்டெட் பெயின், அப்புறம் அன்லிமிட்டெட் கவலை. சட்டத்தோட கைத்தடி நீளமா இருக்கா, ஆனா அது பணக்காரங்களுக்கு இல்ல போல. நான் அமைதியா இருக்கிறதுனால நீ எதையும் பேசலாம் நினைச்சுக்காத. நான் பார்க்காம எதுவுமே சொல்லல. நான் ரிஷியை என் ஆபீஸ்ல பார்த்தேன். அந்த நேரம் அவன் அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் முகத்துல தான் பிடிபற்ற கூடாதுன்ற பயம் இருந்தது. பிரியங்காவையும் தான் நான் பார்த்தேன். அவ பயந்து போய் ஒரு அப்பாவியா நின்னுட்டு இருந்தா. அவளோட பயத்துக்கான காரணம் அதுதான். யாராவது ஒருத்தர்கிட்ட இப்படி நடந்துப்பாங்களா? அவளோட உடைக்கு உடம்புக்கு ஒரே நிலைமைதான். நான் சொல்றது ஏன் உன்னால புரிஞ்சுக்க முடியல? நீங்க பார்த்தது உண்மையே இல்ல. நீங்க பார்த்ததெல்லாம் ஒரு நாடகம். அத நீங்க தான் புரிஞ்சுக்காம இருக்கீங்க. அப்படின்னா நான் பார்த்ததை நான் நம்ப கூடாதுன்னு சொல்றியா? உண்மைக்கு பொய்க்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? போறதுதான் போற, ஆனா திரும்பி வந்துடாத. உங்களுக்கு எப்பவும் உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரிஞ்சதே இல்ல. பிரக்யா, இவன் உன் கூட இருந்தா உறவு முடியாது. அதனால நான் இவனை விட்டு கொடுக்க மாட்டேன். இவன் என் கூட தான் இருப்பான். நீங்க சத்தமா பேசுறதுனால உண்மை மறைஞ்சிடாதுங்க. எனக்கு ஏற்கனவே பிரியங்காவை பத்தி தெரியும். அவ எப்படிப்பட்டவ, என்னெல்லாம் செய்வான்றது தெரியும். உனக்கு அவளை பத்தி எல்லாம் தெரியாது. She is innocent. ரிஷி is innocent. அவன் எதுவுமே செய்யல, புரிஞ்சுக்கோங்க. அவன் கண்ணை பார்த்து சொல்லுங்க, அவன் எந்த அளவுக்கு பொண்ணுங்களை மதிக்கிறான்றது தெரியும். பிரியங்காவோட பார்வையில நான் ரிஷியை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். சரியா? அந்த பிரியங்கா உங்களை நல்லாவே ஏமாத்தி இருக்கா. தயவு செஞ்சு போயிட்டு நான் உன் கூட சண்டை போட விரும்பல. இன்ஸ்பெக்டர் சார், ரிஷிக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும். ரிஷி மேல ஒரு விரல் பட்டுச்சுன்னா கூட நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் ரிஷியை ஒன்னும் கொல்ல சொல்லலையே. பிரியங்காவுக்கு நீதி வேணும் தான் கேக்குறேன். ஜஸ்டிஸ்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதுதான். பாதிக்கப்பட்டது ரிஷி, பிரியங்கா இல்ல. How can you be so insensitive? நீ ஒரு பொம்பளை. பொம்பளை மட்டும் இல்ல, மனுஷன்தான். எனக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியும், சரி எது தப்பு எதுன்னு தெரியும். இது தெரியாதவங்க மட்டும்தான் அவங்க நிலையில இருந்து நகர்ந்து போறாங்க. போதும், நிறுத்து. இத பத்தி நான் பேசவே விரும்பல. நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இது போலீஸ் ஸ்டேஷன், ப்ளீஸ். எனக்கு அவன்கிட்ட மட்டும்தான் காதல் வந்தது. அவனும் என்ன காதலிச்சான். காதல் நல்ல விஷயம்தான், ஆனா அது எப்போ நிரந்தரமா இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன விஷயத்துக்காக அவன் என்கிட்ட சண்டை போட்டான். என் கூட பிரேக்கப் பண்ணிட்டான். அப்புறம் அந்த மிடில் கிளாஸ் பொண்ணோட அவனுக்கு லவ் ஆயிடுச்சு. Take my advice. உன்னோட வாழ்க்கையில எப்பயாவது காதல் வந்ததுன்னா அவனை பொண்ணுங்க கிட்டே நெருங்க விடாம வச்சிரு. குறிப்பா மிடில் கிளாஸ் பொண்ணுங்க கிட்ட இருந்து. எப்ப பாரு நான் ஏழைன்னு ஒரு புராணம் பாடிட்டு இருப்பாங்க. I don't know, அவங்க பசங்க கிட்ட என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. உலகத்துல இவங்களை விட்ட வேற பொண்ணுங்களே கிடைக்காத மாதிரி அவளையே சுத்திட்டு இருப்பானுங்க. நான் காதலிச்சவனோ அந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை காதலிச்சான். அவகிட்ட இருந்த ஒரே தகுதி மிடில் கிளாஸ்ங்கிறது தான். பட் டோன்ட் வரி, நானும் அந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷனை காட்டிட்டேன். ஸ்ட்ராங் ரியாக்ஷன். ரிஷி தான் என்ன இப்படி பண்ணிட்டான். குட் நைட். குட் நைட் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். என் கூட ரொம்பவே சண்டை போடுறா. நானும் சண்டை போட மாட்டேன், அவளையும் சண்டை போட விட மாட்டேன். புரிய வைப்பேன். எங்களுக்கு கிடைச்ச இவ்வளவு நேரத்துல நாங்க எங்களை பத்தி பேசியிருக்கணும். பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் நாம அந்த மாதிரி. நானும் தேவையில்லாம நிறைய பேசிட்டேன். அவ சொல்றது சரி, நான் சொல்றது தப்புன்னு அவ நினைக்கிறா. அதான் என்கிட்ட அவ்வளவு கோபமா நடந்துக்கிறா. என்னோட கோபத்தை நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறா. இல்ல, இது தப்பு. நான் அவகிட்ட அமைதியா பேசி இருந்திருக்கணும். திரும்பவும் அவளை போய் பார்க்கணும். கவனமா அன்பா பேசணும். அவ அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் அன்பா பேசினா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன். இனி எந்த சண்டையும் போடக்கூடாது. பிரியங்கா ரிஷி மேல மொலஸ்டேஷன் கேஸ் போட்டிருக்கா. இப்ப ரிஷிய போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. ரிஷி ஒண்ணுமே பண்ணல. பிரியங்கா போய் சொல்றா, அவனை பழி வாங்குறதுக்காக. அதுக்காக தான் உங்ககிட்ட லாயர் நம்பர் கேட்டு போன் பண்ணிருந்தேன். அதோட அந்த பிரியங்கா கூட அவங்க சித்தப்பா இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, உன்னோட மாமா தான். மாமாவா?
நீங்க நீங்க மாமாவை பாத்தீங்களா? ஆமா, இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களுக்குள்ள அவர் எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு. அந்த பிரியங்கா சொல்றது எல்லாமே பொய். ஆனா இவர் என்ன, அவர் அந்த பொய்க்காக ஏன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் கூட மாறல. அவரோட கோபமும் அப்படியேதான் இருக்கு. சரி, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன், வசந்த்பூர் போலீஸ் ஸ்டேஷன் தான். நான் இப்ப உடனே அங்க வரேன். ஓகே திஷா, திஷா இங்க எல்லாமே நல்லபடியா தான் இருக்கு. நீ வர வேண்டாம். இல்ல இல்ல, நீங்க சொல்றத நான் கேட்க போறது இல்ல. நான் வரேன். எந்த அவுட் சைடரும் ரிஷி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன அவசியம் இல்லை. மெதுவா கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ரிஷி, நீ பயப்படாத, நான் வந்துட்டே இருக்கேன். உன்னை டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போறாங்க. நீங்களும் கூட வரலாம், ஆனா போலீஸ் ஜீப்ல முடியாது. டாக்டர் வர்மா கிளினிக் தான் போறோம், அங்க வந்துருங்க. கொஞ்சம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. பயப்படாத ரிஷி. திஷாக்கு போன் பண்ணி பாப்போம். ஒருவேளை அவ வரதுக்கு நேரம் ஆகும்னா நேரடியா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிடலாம். Not reachable. ரிஷி, இங்க பாரு, நான் வந்துட்டேன். உனக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் லாக்கப் ஓபன் பண்ணுங்க. லாக்கப் ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னேன். இங்க என்ன ஆச்சு? ஓபன் பண்றீங்களா இல்லையா? லாக்கப் ஓபன் பண்ணுங்க. ரிஷி, ரிஷி என்னடா ஆச்சு? ரிஷி, ரிஷி கண்ணா. ரிஷி, என்ன பாச்சு? ரிஷி என்னாச்சு? யார் உன்னை இப்படி பண்ணது? ரிஷி, ரிஷி, ரிஷி நீ பயப்பட வேண்டாம். நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் அழாதப்பா. ரிஷி, ரிஷி இட்ஸ் ஓகே. ஹலோ பிரியங்கா, நீ உன்னால போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு? போலீஸ் ஸ்டேஷனா? இல்ல சித்தப்பா, என்னால அங்க வர முடியாது. அங்க ரிஷி இருப்பான். அப்புறம் எப்படி என்னால அங்க? ப்ளீஸ் சித்தப்பா, என்னால அங்க வர முடியாது. தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க. ப்ளீஸ் சித்தப்பா, என்ன கூப்பிடாதீங்க ப்ளீஸ். பிரியங்கா, நான் ரிலாக்ஸ், ஃபைன். அழாத அழாத. ஸ்டாப் கிரைங். டோன்ட் கம். நீ வராத. ஓகே, அழாத. ஓகே சார், அவ வேதனையில இருக்கா. அவ அழுதுகிட்டு இருக்கா. இந்த மாதிரி சூழ்நிலையில அவ எப்படி வர முடியும்? சரி, ஓகே, நீங்க நாளைக்கு அவங்கள கூட்டிட்டு வாங்க. பிரியங்கா வந்து ரிஷி ஐடென்டிஃபை பண்ற வரைக்கும் எங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை நாளைக்கு இதே நிலைமையில இருந்து அவ அதே ஃபீலிங்ல இருந்தா அவளால வர முடியாது. நான் ஏன் ஐடென்டிஃபை பண்ண கூடாது? சார், நான் அவன ஆபீஸ்ல பார்த்தேன். இவன் அந்த பையன், நான் தான் சொல்றேன்ல. இருக்கலாம் சார், ஆனா ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். ஒன் செகண்ட், நான் பாருங்க சார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கமிஷனர் சார் ரவுண்ட்ஸ்ல இருக்காரு. அவர் எப்ப வேணாலும் இந்த இடத்துக்கு வரலாம். சோ ரிஷியை பார்க்க நான் உங்களை அனுமதிக்க முடியாது. நோ, ப்ளீஸ் நீங்க உட்காருங்க சார். நான் ஜஸ்ட் அவனை பார்க்க விரும்புறேன். அவன் கீழே விழுந்தா அவனுக்கு அடிபட்டுருச்சு. அவன் நல்லா இருக்கானான்னு பார்க்க விரும்புறேன். இல்ல சார், நீங்க என்ன காரணம் சொன்னாலும் உங்களை அங்க போகிறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். சரி, நான் பார்க்க வேண்டாம். அட்லீஸ்ட் டாக்டரை வர சொல்லலாம்ல. சரி, ஓகே. ரிஷி, நீ பயப்படாத. பேரை மட்டும் சொல்ல. என்ன பிளேம் பண்றாங்க. நான் எதுவுமே செய்யல. ஆனா எதுக்கு என்ன அடிக்கிறாங்க? நீ எதுவும் பண்ணலன்னு எனக்கு தெரியும் ரிஷி. அதனாலதான் நீ இப்படி அழற. ப்ளீஸ், என்ன ஆச்சு நீ கிட்ட சொல்லு. நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன் நான் எதுவும் பண்ணலன்னு. ஆனா யாருமே நம்ப மாட்டாங்க. ப்ளீஸ், நீங்களாவது என்ன நம்புவீங்கள? நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டு இருந்தேன். பியூன் வந்து சொன்னான் மீட்டிங்காக என்ன கூப்பிடுறாங்கன்ட்டு. அதனால நான் அங்க போக வேண்டியதாயிடுச்சு. நான் அங்க போனப்போ அங்க முன்னாடியே பிரியங்கா இருந்தா.
விக்டிம் நான் தான், அவ இல்ல. அவ தான் என்ன கட்டாயப்படுத்தினது, நான் இல்ல. அவ என்கிட்ட கேம் விளையாடி இருக்கா. ஆனா இங்க யாருமே என்ன நம்ப மாட்டாங்க. அவ பணக்கார வீட்டு பொண்ணு, அதுக்காக தான் எனக்கு இந்த தண்டனை. நீ சொல்றது உண்மைன்னு யார் நம்புவாங்க? நான் இவன் சொல்றதை நம்புறேன். இவன் எந்த தப்பும் செய்யல, அதை என்னால நிரூபிக்கவும் முடியும். லாக்அப்குள்ள உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு முதல்ல சொல்லு. அது பிரியங்காவோட சித்தப்பா தான் என்ன அடிச்சது. அடிச்சது சட்டத்தோட பார்வையில தப்பா இருக்கலாம், ஆனா நான் செஞ்சது கரெக்டான விஷயம் தான். அதை தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புறேன். அவங்க ரிஷிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. நான் உங்களை போய் பார்க்க. சார் விடுங்க சார், அவங்க இந்த நேரம் போயிருப்பாங்க. அவங்க உங்களை பார்க்கணும்னு நினைச்சிருந்தா வந்திருப்பாங்களே. சார் அங்க வெளியில ஒரு சில்வர் கலர்ல ஒரு கார் நிக்குது. கமிஷனர் கார் பார்க் ஏரியால நிக்குது சார். அது வண்டி அங்க யார் பார்க் பண்ணது? சாரி, அந்த சில்வர் கார் என்னோடதுதான். சார் ப்ளீஸ் கார் எடுத்துருங்க, இல்லைன்னா அவர் எங்க மேல கோவப்படுவாரு. ப்ளீஸ். ஓகே, நான் எடுத்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ. இது கனவா நிஜமா? என்னோட பிரமையா இருந்தா அது பிரமையாவே இருந்துட்டு போட்டோம். திரும்பி பார்த்து அது நீ இல்லங்கிற உண்மை தெரிஞ்சா அதுக்கப்புறம் உன்னோட குரல் கூட கேட்காது. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களதான். எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க அவனை அடிச்சிருப்பீங்க. நான் சொல்றத கொஞ்சம். மேடம், நீங்க உள்ள போக கூடாது. இங்க பாருங்க மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நானும் தான் பார்த்தேன். நான் மட்டும் இல்ல, இந்த உலகமே பார்க்கும். ஏன்னா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். நான் உங்க சீனியர்ஸ் கிட்ட சொல்லுவேன். இத மீடியா ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி கத்தி சொல்லுவேன். சட்டங்கிறது எங்களுக்கு மட்டும்தானா? இந்த சிட்டில இருக்க பெரிய பெரிய புள்ளிங்க தான் சட்டத்தை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியும். இந்த சிட்டில லா அண்ட் ஆர்டர் ஏதாவது இருக்கா இல்லையா? பிரக்யா, மறப்பதில்லை நெஞ்சே நெஞ்சே, ஓ நெஞ்சே நெஞ்சே. எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் கேள்வி கேட்டேன், மறுபடியும் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வெரி நைஸ். நம்ம பொண்ணு எப்படி இருக்கா? அவ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா. நம்ம பொண்ணு எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா. உன் கூட சார், அந்த பையன் ரிஷி, அவனுக்கு உள்காயம் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். Do that. நான் நடந்துகிட்டதெல்லாம் தப்புதான். நீங்க தப்பானவர் இல்ல. என்னன்னா நீங்க எடுக்கிற முடிவுதான் தப்பாவும் கெட்டதாவும் இருக்கு. நீங்க யோசிக்கிற விதமே வித்தியாசமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி, சில நேரங்கள் ஆகிறதுதான். ஆனா இந்த முறை அப்படி இல்ல. Not this time. நான் கிளம்புறேன். நான் உன்கிட்ட பேசணும். இப்ப நான் முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். என்னை விட முக்கியமானதா? ஆமா, முக்கியமானதுதான். நான் உன்கிட்ட கேக்குறேன்,
கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசணும்னு. அதுக்காகவாது கொஞ்ச நேரம் நின்னு பேசலாமே. இப்பதான் இப்ப முடியாது. பிரியங்கா தான் பாதிக்கப்பட்டவ. ஒரே ஒரு தடவை நான் சொல்றத நம்புங்களேன். பிரச்சனை நம்பிக்கையில இல்ல, இது அந்த பொண்ணோட மான பிரச்சனை. இப்படி புரிஞ்சுக்காததுனாலதான் நீங்க உங்களுக்கு சொந்தமானவங்கள எழுந்து நிக்கிறீங்க. போதும், நிறுத்து. இத பத்தி நான் பேசவே விரும்பல. அப்புறம் பேசலாம். அப்புறமான என்ன அர்த்தம்? நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் உங்க ஈகோ தான் உங்களை தடுக்குது. எனக்கு ஈகோலாம் இல்ல, நீதான் அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. எப்போ நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல, மறுபடியும் அதே தான் பண்றீங்க. நான் உங்ககிட்ட உண்மையான காரணத்தை சொல்லி கேக்குறேன். ஆனா நான் ஒரு இடத்துக்கு அவசரமா போகணும்ன்ற, ஆனா நீங்க அப்புறம் பேசலாம். போலாம். அப்புறம் என்ன சொன்ன, என்ன அர்த்தம்? எத்தனை வருஷம் கழிச்சு சந்திக்கிறோம். நம்ம ரெண்டு பேரை பத்தி எவ்வளவு விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. அவசர வேலைன்னு போயிட்ட. இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்கு? உனக்கு பேச வேணாம்னா எதுக்கு நானும் பேச மாட்டேன். சண்டை போடாம அன்பா பேசலான்னு வந்தா இதோ பண்ணிட்டியே. ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்ட. நான் திரும்ப இங்க வந்திருக்கவே கூடாது. நாம சந்திக்காமையே இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும். என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு வந்த. அவளுக்கு எல்லாமே முக்கியம், என்ன தவிர என்கிட்ட மட்டும் பேச மாட்டா. நீ இப்போ பேசாத, நானும் உன்கிட்ட பேச மாட்டேன். ஆமா, நீ சொல்றது எப்பவுமே சரியாதான் இருக்கும். ஆனா இந்த முறை நான் சொல்றதுதான் சரி. எனக்கே தெரியும் எப்பவும் நான் தான் தப்பு பண்ணுவேன். ஆனா இந்த முறை நீ தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். இந்த முறை எல்லாம் உன்னாலதான் கெட்டு போச்சு. இப்ப நீ தான் ஓவர் ரியாக்ட் பண்ற. ஒரு சேஞ்சுக்காக நீ பண்ற எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா அந்த பொறுமை நீ செய்யறது தப்புங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான். அப்ப நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணுவ. ஆனா நான் அந்த ஃபீலிங் கூட உனக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு புரிய வைக்க முயற்சி மட்டும்தான் பண்றேன், என் பக்கமும் நியாயம் இருக்குன்னு. அப்ப இதையெல்லாம் பார்த்து என் மனசுல உண்டாகிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து ஒண்ணும் இல்ல. என்ன? பிரக்யாவோட போட்டோ. சும்மா அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், நீதான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்ட. ஐம் சோ சாரி. நான் இட்ஸ் ஓகே. நான் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்போம். அவ என் கூட தான் இல்லையே தவிர அவகிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பேன். பேசுறதும் அவளுக்கு போய் சேர்ந்துடும். அவளும் அவளை விடு. நீ என்ன நினைச்சு சொல்லு? யூ மஸ்ட் பி திங்கிங் ஐ அம் மேட். போட்டோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கனே. இல்ல, உங்களை பார்த்தா லவ் மூட்ல இருக்க மாதிரி இருக்கு. மேட்லி இன் லவ். உனக்கு எப்படி தெரியும்? இந்த உலகத்துல காதலிக்கிற எல்லாரும், அந்த எல்லாருக்கும் இந்த காதல் வெளிப்படையா தெரியும். அப்படியா? பிரக்யாவோட போட்டோவை பாக்குறியா? நோ. ஒன் செகண்ட் தாட், ஆக்சுவலி இட்ஸ் ஃபார் மீ. நீ அவளை பார்க்கலாம். அவ இங்க வீட்டுக்கு வந்ததும். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. நான் சொல்றதெல்லாம் உண்மை. நான் அவளை மீட் பண்ண. எங்க? அது போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு. முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கா. பிரிட்டி. அவ அழகா எப்போதும் இருந்தா இனியும் அவ எப்பவும் அப்படிதான் இருப்பா. குணத்தை பத்தி சொல்ற. நான் தான் தப்புன்னு வாதாடினா. இட்ஸ் டு மீ லுக் லைக் எ ஃபூல். இருந்தாலும் அதை தான் பண்ணா. நீங்க அவங்கள கூட ஏன் கூட்டிட்டு வரல? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும்ல, எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த ஐடியா எனக்கு வராம போச்சு. நான் அவளை போக விட்டுட்டேன்னா அவ பின்னாடியே போயிருக்கணும். அவ எங்க இருக்கானாவது நான் பார்த்துட்டு வந்திருக்கணும். இல்ல, தப்பு பண்ணிட்டேன். கண்டிப்பா திரும்ப மீட் பண்ணுவேன். மீட் பண்ண முடியலனாலும் அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். சரி, நீ சொல்லு, என்ன சொல்ல வந்த? ஓ, நான் வேற ஒரு வேலையை உங்ககிட்ட சொல்ல வந்தேன். உங்க பேச்சை கேட்டு எல்லாமே எனக்கு மறந்து போச்சு. ஓகே, சரி, ஓகே, குட் நைட். மாமா, மாமா,
ஹலோ திஷா, டைம் என்னாச்சு? அட கடவுளே, டைம் கேட்க தான் கால் பண்ணீங்களா? இல்ல டைம் கேட்கறதுக்காக இல்ல. ஆக்சுவலா நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்தேன் பிரக்யாவுக்கு, ஐ மீன் நான் கனவுல பார்த்த பிரக்யாக்கு என் கூட பேச பிடிக்கலன்ற மாதிரி. நான் அவகிட்ட பேசணும். எனக்கு பிரக்யாவோட நம்பர் கூட ப்ளீஸ். இப்ப அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இல்ல, அவ தூங்காம இருப்பா பாரு. அவளுக்கு என்ன மாதிரி கனவு வந்திருக்கும். முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீ நம்பர் கூட. இங்க பாருங்க மாமா, அவங்க ஏன் வீட்ல தான் இருக்காங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவ தூங்குறாளா இல்ல உன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு சைகையில பொய் சொல்றாளா? பேசுறதுக்கே இவ்ளோ தவிப்பா? கதை ஆரம்பிச்சிடுச்சு போல இருக்கு. குட். என்ன சொன்ன? இல்ல ஒண்ணு சொல்லல. ஏதோ உன் மனசுக்குள்ள நீ நினைச்ச. நீ பிரக்யா பக்கத்துல இருக்கல, உனக்கு அந்த நோய் பிடிச்சுக்கிச்சு. சரி, உங்களுக்கு இந்த மைண்ட் ரீடிங் நோய் எப்பத்துல இருந்து வந்தது? நான் சரி விடுங்க. இங்க பாருங்க மாமா, நடு ராத்திரி ஆயிடுச்சு. அக்கா ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு பண்றீங்களா? காலையில அவங்க கிட்ட பேசிக்கலாம். என்ன? குட் நைட். என்ன இவ எதுக்கு காதலுக்கு தடையா இருக்கா? எழுப்பி விட்டாலாவது பிரக்யா என் கூட பேசிக்கிட்டு இருப்பால. உங்களை எழுப்பி விட்டுருப்பேன். ஆனா நீங்க 2 பேரும் போன்ல பேசுறத நான் விரும்பல. நீங்க 2 பேரும் நேர்ல தான் சந்திச்சு பேசணும். உங்க அழகான முகத்தை பார்த்து எவ்வளவு நேரம் அவரு கோவமா இருப்பாரு. அவரு ரிஷி, பிரியங்கா இந்த பிரச்சனையெல்லாம் மறந்து உங்க காதல்ல சரண்டர் ஆயிடுவாரு. உன் தங்கச்சி எப்ப பேச விடுவாளோ? இந்த போட்டோ ஃப்ரேம்ல நம்ம 2 பேரோட போட்டோவும் இருக்கணும். நாம 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ. ஆனா உன்னை ஈஸியா சம்மதிக்க வைக்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் உன்னை ஜெயிக்க என்னால முடியல. அன்பான மனசை அடையிறது அவ்வளோ ஈஸியானது இல்ல. நாளைக்கு நிச்சயம் நான் உங்ககிட்ட பேசுவேன். புரிய வச்சு ஒத்துக்க வைப்பேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எல்லாத்தை விட எது நமக்கு முக்கியம்னு, பிரக்யாவும் அபியும். அபியும் பிரக்யாவும். அபிக்யா வேற யாரும் இல்ல. அக்கா, நேத்து ராத்திரி மாமா கிட்ட இருந்து போன் வந்தது. என்ன சொன்னாரு? அது உங்ககிட்ட அவர் பேசணும்னு சொன்னாரு. அதையே முன்னாடியே சொல்லல. நீங்க அவர் மேல கோவமா இருக்கீங்க, அவர் கூட பேச மாட்டீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் தூங்குறீங்கன்னு சொல்லிட்டேன். அது அவர் மேல கோவம் இருக்குதான், சண்டை தான். இருந்தாலும் சண்டை நடக்கிறது சகஜம்தான். ஆனாலும் தெரியலையே அவர் எதுக்காக போன் பண்ணாருன்னு. ஒருவேளை அவரு அக்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்பவே நான் உங்க எக்ஸ்பிரஷனை ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே உங்க முகத்துல தெரியுது. ஆமா, என்கிட்டயே உங்களால மறைக்க முடியலையே, எப்படி மாமா கிட்ட? எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர்கிட்ட எனக்கு பேசணும்னு ஒண்ணும் இல்ல. இப்பதானே சொன்னீங்க அவரு பாவம் எதுக்காக போன் பண்ணாரோ தெரியல, பேசிருக்கலான்னு. அவரு போன் பண்ணதும் அவர் கூட பேசிருக்கலான்னு தோணுச்சு தானே? தெரியல. உங்களுக்கு தெரியலையா? ஆனா எனக்கு தெரியும். அது வந்து என்னன்னா, அது மாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவார்ல. எனக்கு என்ன தெரியும்? நான் ரிஷியை பார்க்க தானே போறேன். ரிஷிக்காக தான் போறீங்க. ஆனா இந்த ஜிமிக்கி ரொம்ப பிரிட்டியா இருக்கு. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் அக்கா, நீங்க இந்த ஜிமிக்கியை போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும்னு தோணுது. மாமாக்கு ஜிமிக்கி பிடிக்கும்ல? மாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவார்ல? போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க, உங்களுக்காக தான் எடுத்து வச்சேன். இல்ல, நான் கிளம்பிட்டேன். ரிஷியை நீங்க ரிலீஸ் பண்ணணும் இல்லையா? அது வந்து என்னன்னாக்கா, மாமா அங்க வந்தாலும் வரலாம். ஆனா உங்களுக்கு ஜிமிக்கி ரொம்ப அழகா இருக்கும். நீங்க அவர்கிட்ட பேசலன்னா பரவாயில்ல, பழச நினைச்சு பார்க்கலாம் இல்லையா? போட்டுக்கோங்க. நீ ரொம்ப தான் வற்புறுத்துற. விஷயம் பழசா இருந்தாலும் காதல் என்னைக்கும் மாறாது. அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க குழந்தையா மாறிடுறீங்க. அவரை பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு செல்லமான பயம் ஏற்படும். அது என்னமோ முதல் தடவையா காதலிக்கிற மாதிரி. கியூட்டா இருக்கீங்க. சரி, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அக்கா,
ஆல் தி பெஸ்ட். நான் ரிஷிக்காக தான் சொன்னேன். நீங்க என்ன நினைச்சீங்க? பாய் பாய். நீ என் கண்ணத்துல கொடுத்த அறையோட சின்னம் இருக்கே, இந்த சின்னம் தான் ரிஷியோட ஃபேமிலியவே அழிக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல இதுவும் நல்லதுக்கு தான். இந்த குடும்பம் தான் எனக்கு நடந்தது. அந்த காயத்தோட சின்னம் தான் இது. எல்லாமே கண்ணுக்கு தெரியுது. ஆனா அந்த காயத்தை நான் எப்படி காட்டுறது? அது எனக்குள்ள ஏற்பட்டிருக்க காயம். யாரு? நீங்க சொன்ன மாதிரியே சித்தப்பா, நான் இன்னைக்கு மேக்கப்லாம் போடல. அப்புறம் மத்தவங்க யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம். நானும் எல்லாத்தையும் சீக்கிரமா முடிக்கணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு சீக்கிரமா தண்டனை கிடைச்சிட்டா நீயும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவ. நான் வெளியில வெயிட் பண்றேன். இப்போ ரிஷிக்கும் எனக்கும் எப்படி கல்யாணம் நடக்காதுன்னு பாக்குறேன். பிளானோட செகண்ட் ஸ்டேஜ் இனிமேதான் ஆரம்பம். இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் சீக்கிரமா பேசுங்க. ரொம்ப நேரம் பிரியங்கா இங்க இருக்க முடியாது. சோ ஐடென்டிபிகேஷனுக்கான ப்ராசஸ் சீக்கிரமா முடிச்சிருங்க. டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கண்டிப்பா. இங்க வாங்க. ரொம்ப அர்ஜென்ட்னா எமர்ஜென்சினா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நான் உள்ள போறேன். நீங்க ரிஷியை கூட்டிட்டு உள்ள வாங்க. வாங்க சார். வா. இன்னைக்கு நான் வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு நல்ல ஷாப்பிங் பண்ணிருக்கேன் தெரியுமா? அப்படி என்ன செஞ்சீங்க? ஒன்னும் இல்ல. இன்னைக்கு நான் 2 பசங்களை பார்த்தேன், சஞ்சு அப்புறம் பிட்டு. அவனுங்க என் வயசை பார்த்து நாங்க உதவி பண்றோம்னு சொன்னானுங்க. என்ன மார்க்கெட் கூட்டிட்டு போனானுங்க. எனக்காக அவனுங்க ஷாப்பிங் பண்ணானுங்க. அப்புறம் அவ்வளவு டிஸ்கவுண்ட் வாங்கி கொடுத்தானுங்க. அட, இன்னைக்கு எல்லாமே பாதி விலையில வாங்கியிருக்கேன் தெரியுமா? ஆனா அந்த பிட்டு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தான். அடிக்கடி அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான், சஞ்சு எவ்வளவு நல்ல பையன், அப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நிச்சயமா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னான். சும்மா அதையே சொல்லிட்டு இருந்தான். பொறுக்க முடியாம நான் அவன்கிட்ட சொன்னேன், பேசாம நீ அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அவ்வளவு நல்லவனா அவன்? அந்த அளவுக்கெல்லாம் நல்லவெல்லாம் கிடையாது. அவன் பண்ணதெல்லாம் ஒரு டிராமா. அப்புறம் தெரியுமா, அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்றது எனக்கு எதுவுமே புரியாதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டான் போல இருக்கு. ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். அவன் பாக்கெட்ல இருந்த பணத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தான். ஆனா ஏன் எதிர்க்க பெரிய டிஸ்கவுண்ட் வாங்கி கொடுக்கறதா காட்டிக்கிட்டான். நானும் எல்லாத்தையும் பார்த்தேன், ஆனா எதுவும் சொல்லிக்கல. ஆனா லாபம் என்னமோ எனக்கு தானே. நீங்க எதுக்காக அப்படி பண்ணணும்? அதாவது அவன் எந்த இன்டென்ஷன்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணான்னு தெரியணும்ல. நீங்க பணம் எல்லாம் வாங்கிருக்க கூடாது. நானா எனக்கு பணத்தை கொடுன்னு அவன்கிட்ட கேட்டேன். அவன் என்ன முட்டாளாக்கணும்னு நினைச்சு அவனே முட்டாளாயிட்டு இருந்தான். அதனால எனக்கு என்ன வந்தது? அதோ அங்கதான் நின்னுட்டு இருக்கானுங்க. எங்க அவனுங்க? அதோ அந்த டாக்ஸி கிட்ட பாருங்க. பாத்தீங்களா? ஆனா முகம் தெரியலையே. ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது. ஒருவேளை அவனுங்க ஜெனியூனா கூட ஹெல்ப் பண்ணிருக்கலாம். இதுல சரிதா ஆண்டி மேல என்ன தப்பு இருக்கு? அவனா வந்து அவன் இஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணா, அதுக்கு இது எல்லாமே அவன் விருப்பத்துக்கு தானே பண்ணா. அப்புறம் என்னன்னா, இவ்ளோ நல்லவனா இருக்கிறதும் மத்தவங்களுக்கு தான் லாபமே தவிர அவனுக்கு கிடையாது. ஆனா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஆனா உன்னுடைய நல்ல குணம் உன்னை எக்கு தப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டி விட்டுற கூடாது. ஐயோ, கேட்டியா? பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும். நான் சொன்னா நீ கேட்க மாட்ட. வாய மூடு. சரியான மிருகமா இருக்கான். ஒரு சின்ன பொண்ண போய் அவன் இந்த காயத்தெல்லாம் பார்க்கும்போது இப்ப நடந்த மாதிரியே இருக்கு. நீங்க சொல்றது இந்த காயம் இன்னைக்குதான் ஏற்பட்டுச்சா? அதாவது நானே பண்ணிட்டு நானா இங்க வந்திருக்கேனா? இல்லங்க, நான் ஒண்ணும் அப்படி சொல்ல வரல. நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதானே தெரியுது. நான் என்னமோ ரிஷி மேல ஆசைப்பட்ட மாதிரியும் அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட மாதிரியும் சொல்றீங்க. நான் என்னமோ அவனை கட்டாயப்படுத்தின மாதிரி சொல்றீங்க. பிரியங்கா, ரிலாக்ஸ். அவரோட அர்த்தம் அது இல்ல. ஜஸ்ட்
ரிலாக்ஸ். ஐ ஹோப் நீங்க போட்டோஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆ இந்த இடத்துல நிக்க சொல்லு. இங்க நில்லு.